பூமியின் ஒட்டுமொத்த மர்மங்களையும் உள்ளடக்கிய ஒரு இடத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதோட சேர்த்து இந்த வீடியோல இன்னும் 5 மெயின் சிலர்க்க வைக்கும் மர்மமான இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம எத்தனையோ விதமான மரங்களை பார்த்திருப்போம். ஆனா போலந்துல இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்ல மரங்கள் எல்லாம் ஒரு ஸ்டெப் பெண்ட் ஆகி அப்புறமா தான் நேரா வளருதான். இங்க மட்டும் ஏன் மரங்கள்லாம் இப்படி இருக்குதுங்கிறது ரொம்ப காலமாவே ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்குதுங்க. சிலர் பனிப்புயல் காரணமா மரங்கள் இப்படி வளைஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு சிலர் மரஜாமான்கள் மற்றும் படகு கட்டுமானத்துக்கு பயன்படுத்துறதுக்காக மனிதர்கள் தான் இந்த மரங்களை இப்படி உருமாற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிகாரப்பூர்வமா இது எதுவுமே நிரூபிக்கப்படல. அதனால இந்த க்ரோக்டு ஃபாரஸ்ட் பத்தின உண்மை இன்னும் மர்மமாவே இருக்கு. நம்ம பூமியில இருக்கிற ஒரு மர்மமான ஆறு பத்தி உங்களுக்கு தெரியுமா? நம்ம சூரியன் நடிச்ச ஆறு இல்லைங்க, தண்ணி எல்லாம் ஓடுமே அந்த ஆறு. ரஷ்யால இருக்கிற இஸ்கிடிம்கா அப்படிங்கிற ரிவர் தான் இப்படி திடீர்னு சிவப்பு நிறமா மாறி இருக்கு. அதனால இந்த ஆத்தை எல்லாரும் பிளட் ரெட் ரிவர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற மெட்டல் ஃபேக்டரியில இருந்து வர கழிவுனாலதான் இந்த ஆறு இப்படி மாறி இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. பனிக்காலத்துல இந்த நதியும் சிவப்பு நிறமா உறைஞ்சு போய் இருக்கிறத பாக்குறதுக்கு என்னவோ அழகா இருந்தாலும் ஃபுல்லா கெமிக்கல் அப்படின்னு நினைக்கும் போது இனம் புரியாத அச்சம் தொற்றிக்கொள்ளத்தான் செய்யுது. வாட் ரோங்குன் அல்லது வெள்ளை கோவில் அப்படிங்கிறது தாய்லாந்துல இருக்கிற ஒரு வித்தியாசமான புத்தர் கோவிலுங்க. இந்த கோவிலினுடைய வித்தியாசமான கட்டிடக்கலை பார்வையாளர்களை வெகுவாவே கவர்ந்து வருதுன்னு சொல்லலாம். இது பாக்குறதுக்கு பீங்கான்களால வடிவமைக்கப்பட்டிருக்கிற மாதிரி தோன்றினாலும் இது முழுக்க முழுக்க ஒயிட் வாஷ் மற்றும் கண்ணாடி சில்லைகளால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட என்ட்ரியில இருக்கிற கைகளோட சிற்பங்கள் வந்து மனிதர்களோட ஆசைகளை குறிக்குதான். இதை கடந்து நம்ம அங்க இருக்கிற பாலத்து வழியா போனா கோயிலுக்குள்ள போகலாமா. அதாவது மனிதர்கள் அற்பமான ஆசைகளை தவிர்த்து வாழ்க்கையில முன்னேறி செல்லும் போது சொர்க்கத்தை அடையலாம் அப்படிங்கறத இங்க சிம்பாலிக்கா சொல்றாங்க. உலகின் ஒட்டுமொத்த மர்மங்களும் மறைந்திருக்கும் ஒரே இடம் அப்படின்னு சொன்னா அது பர்முடா ட்ரையாங்கிள் தாங்க. நார்த் அட்லாண்டிக்ல இருக்கிற புளோரிடா, புட்ரோட்டிகா, பெர்முடா அப்படிங்கிற 3 பிளேஸையும் கனெக்ட் பண்ற இடம் தான் பர்முடா ட்ரையாங்கிள். இந்த இடத்தை பத்தி நிறையவே மர்மங்கள் இருக்குங்க. இந்த இடத்துக்கோ அல்லது இந்த இடத்து வழியாவோ போற விமானம், கப்பல்கள் மற்றும் மனிதர்கள் மர்மமான முறையில காணாம போயிடுறாங்களாம். இது வரைக்கும் இந்த இடத்துல 20 விமானங்கள் மற்றும் 30 கப்பல்கள் தடயமே இல்லாம மர்மமான முறையில காணாம போயிருக்கான். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதா கோரல் கேஸ்டில், அதாவது பவளக்கோட்டை. இந்த இடம் புளோரிடால இருக்குங்க. இது முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதனால கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எட்வர்ட் வீல்ஸ் கால்னின் அப்படிங்கிறவரு தன்னோட 26வது வயசுல ஏற்பட்ட காதல் தோல்வியால தனி ஒரு மனிதரா இந்த கோட்டையை கட்டியிருக்காருங்க. பெரிய பெரிய கற்களை ஒன்றின் மேல் ஒன்றா அடுக்கி வைத்த மாதிரி இந்த இடத்தை வடிவமைச்சிருக்காரு. தனி ஒரு நபரா எட்வர்ட் எப்படி இந்த இடத்தை உருவாக்குனாரு அப்படிங்கிறது ஒரு மர்மமாவே நீடிக்குது. இந்த இடம் இப்போ ஒரு சுற்றுலா தலமா இருக்கு.